இதுதான் எபிசோட் 2. நம்ம அர்ஜுனன் தபசு போன வீடியோவில் காமிச்சோம். இப்போது அங்கே போய் ஒரே கல் நம்ம அது அங்கே நம்ம போய் ஏறலாமா, அதனால வாங்க போகலாம். சர்வின் ட்ரக்கிங்க்கு திருக்கிங்கலாம் சொல்லலாம். சரி வாங்க நம்ம போகலாம். வாங்க வந்து போன வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள், புரியும். ஃபுல்லாக மகாபலிபுரம் vlog தான். இது வந்து தேர்ட் vlog. இது இந்த பாருங்க சர்வின். சரி நீங்கள் வேறு மூஞ்சி காட்டா. சரி வாங்க உள்ளே போகலாம். இங்கே ஒரு 4 இடத்துல கவுண்டர் இருக்கான். ஒரு இடத்துல எடுத்தால் கூட கடற்கரை கோவிலுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வண்ண உருட்டைக்கு இருக்குது. இது 5 ரதம், இந்த அர்ஜுனன் தபசு, இது எல்லாத்துக்குமே நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ ஒரு மேப் ஒன்று இருக்குது, அதை காட்டுறேன். என்னென்னன்றது படித்து சொல்லணும். மேப்பை போட்டுட்டு படிக்கணும். வளைகுட்டை ரதா, பிடரி ரதா, கொட்டைக்கல் மண்டபம், திருமூர்த்தி கேவ், முக்குண்டேனார் டெம்பிள், அர்ஜுனன் பென்ஸ், பஞ்ச பாண்டவ மண்டபம், இதெல்லாம் இருக்குது. சீஷோர் டெம்பிள், கடற்கரை கோவில். வாங்க ஓகே, இப்போ வந்து உள்ளே போகலான்னு சொல்லிட்டாங்க. டிக்கெட் எடுத்தாச்சு. வாங்க இப்போ வந்து உள்ளே போவோம். ரொம்ப பெருசாக இருக்குது. உங்களுக்கு கேமராவில் அது ஒரு சிற்பம். உங்களுக்கு கேமராவில் கரெக்டாக தெரியுதான்னு தெரில. இங்கே நல்ல பெருசாக இருக்குது இந்த கல். இப்படி போய் போகலான்னு சொல்கிறாங்க. வெண்ணெய் கல்லா அது பேர். இங்கே டிக்கெட் எடுத்தால் நீங்கள் ஒரு இன்னும் 5 ரகம், அர்ஜுனன் தபசு, இதெல்லாம் கடற்கரை கோவில், அதுக்கப்புறம் இந்த இடம் வெண்ணெய் உருட்டி கல், இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாமா. 4 இடத்துல கவுண்டர் இருக்குது. ஒரு இடத்துல நீங்கள் எடுத்தாலே போதுமா. சிங்கத்து வாயில் கை விடுவாங்கல்ல. ஆமாம், சிங்கத்தோட வாயில் கை விடுற சிற்பம் அங்கே இருக்கான். வாங்க அதையும் பார்ப்போம். கட்டணும். எங்களோட வேகமாக நடக்கிற தாத்தா. சரி எனக்கு கம்பெனி கூடுறா. இந்த போர்டு ஒன்று இங்கே இருக்கு. ஆடியோ டூர் தான். இல்லை எந்த அனிமல் மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் பாருங்க. சரி இது ஒரு அனிமல் மாதிரி இருக்குல்ல. சீல் மாதிரியே இருக்கு. ஆமாம், சீல் மாதிரியே இருக்கு. கரெக்டாக சொல்கிறான் பாருங்க சர்வின். யானை, பெரிய யானை பாருங்க. வெறும் தலை தான் இருக்கு. இங்கே ஒரு யானை, பெரிய யானை. இதை பாருங்க, எங்கள் மாமாவும் எங்கள் பாட்டியும். அப்படியே ஃபுல்லாக கல்லுகள்லாம் இருக்கு எங்கே பார்த்தாலும். ஓகே வாங்க நம்ம இப்போ வந்து வெண்ணெய் ரொட்டி கல்லுக்கு போகலாம். இல்லை ஒரு கோபுரம் மாதிரியே இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. குணா கேவில் அங்கே என்னமோ போட்டிருக்காங்க. அங்கே ஒரு சிற்பம் இருக்குது. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். ஓகே, அந்த சிற்பத்துக்கிட்ட வந்துட்டோம். ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை பாருங்க, தாத்தா ஏறிட்டாரு. நானே ஏறுறேன். செம்மையாக தான் சொல்லுது. அம்மா குளிக்கிற குளம் இது. இது ஒரு குளமா? குளம். அது பாரு, கோயில், சிவன் கோயில். அதை பாருங்க. இருங்க அதையும் காட்டுறேன். தெலுங்கு இறங்கலாம். வலிக்குது. போய் அந்த போர்டு எடு. இதோ பாருங்க மாமி, ஹாய் சொல்லுங்க. இது பாருங்க, இங்கே ஒரு ஆடியோ டூர் இருக்குது. உங்களுக்கு இதை படிக்க முடியலன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆடியோ டூரை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் அப்படியே அவங்களே ஈஸியாக சொல்லுவாங்க. வாங்க வந்து இதோ பாருங்க சிற்பம். இதோ பாருங்க. வெயிட் பண்ண ஃபுல்லாக உள்ளே போய் கட்டுறேன்.
அவங்க நெக்ஸ்ட்டு சிற்பத்துக்கு போகணும். சிவபெருமான் சிவனே வச்சுருக்காங்க இந்த சிற்பத்தோட. இந்த பெருமான் இங்கே ஒரு அம்மன் இருக்காங்க. ஷர்வினும் சிற்பம் மாதிரி உட்காந்துட்டான். இந்த பெருமான் அவ்வளோ கிட்ட போகக்கூடாது. எவ்வளோ சிற்பம் பாருங்க, நிறைய இருக்கு சிற்பம். இங்கே ஒன்று இருக்கு. மக்களே, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல் மாதிரி இந்த சிற்பம் என் கை ஸ்டென்ட்லேயே நின்றுச்சு. அது இப்போ இங்கே பார்த்தேன். இவன் சும்மா எல்லாம் சொல்லுவான். வாங்க நம்ம இப்போ வந்து வெண்ணெய் உருட்டி கல்லுக்கு போகலாம். அந்த கல் எத்தனையோ வருஷமா ஃபோட்டோ எடுவீங்களாமா? இவன் ஃபோட்டோ எடுக்கிறதுலேயே ஆர்வமாக இருக்காங்க பாருங்க. இந்த குளத்தை எவ்வளோ அழகாக செதுக்கிருக்கிறாங்க கல்லில். ஆனால் எனக்கு இன்னும் புரியல இந்த இது எப்படி செதுக்குனாங்கன்னே தெரில. உள்ளே குதிச்சா ஏறக்கூட முடியாது போல. வாங்க போகலாம். வழுக்குது அப்படியே நிற்க முடியல. எல்லாம் உட்காந்துட்டாங்க. இன்னும் உட்காந்துட்டீங்க வரலையா? நெக்ஸ்ட்டு அங்கேருந்து வந்தோன்னா அப்படியே இங்கே ஒரு வழி ஒன்று இருக்குது. வெண்ணெய் உருட்டி கல்லுக்கு வெண்ணெய் உருட்டி கல்லுக்கு வழி. வெண்ணெய் உருட்டி கல். அந்த கல் எத்தனையோ வருஷமா அங்கே நிற்கிதான். பன்னீர் அப்படியே குடுறா. இப்போ வந்து இங்கே தான் வெயிட் பண்ணிருக்கோம் போகிறதுக்கு. நல்லா சட்டை அப்படியே மேலாம் ஊற்றி பார்க்க. எல்லாம் மோர் சாப்பிட்றாங்க, பன்னீர் சோடா சாப்பிட்றாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க, மோர் குடிக்கிறாங்க. இது அப்படியே போகணுமாக்கா வெண்ணெய் உருண்டைக்கல், பன்னீர் சோடா அப்படியே பண்ணாக்கா லைட் ஹவுஸ் வரும். லைட் ஹவுஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்படியே பார்த்திங்கன்னா ஜாலியாக வரணும். ஓகே, போட்டு சாப்பிட்டு போட்டாங்க. சிப்பம் அந்த கல் தான் வெண்ணெய் உருட்டி கல். அதுலேருந்து நேராக போனாக்கா லைட் ஹவுஸ் வரும். இவன் கையில் நின்றுச்சா கை வலிக்குதுன்னு இறக்கி வச்சுட்டு வந்துட்டானா. இதெல்லாம் சொல்கிறான். எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு, எல்லாம் கிளம்பியாச்சு. ஓகே எல்லாம் கிளம்பலாம். ஓகே, இவன் ஃபோட்டோன்னு தான் சொல்கிறான். இதோ உட்காந்துட்டான் தவளை ஷேப். இவனை ஃபோட்டோ எடுக்கிறேன்ற பேரில் நானும் நின்றுருக்கேன். இதோ பாருங்க, ஃபோட்டோ ஆர்டிஸ்ட். ஒன்னா கேட்க மாட்டான் பாருங்க. என்ன சொல்கிறாங்க, இங்கே சீக்கிரமாக முடிச்சா கோவலமா, அப்படி இல்லைன்னா பாண்டிச்சேரி போகலான்றாங்க. அங்கே ஒரு குகை இருக்கு. ஆமாம், அப்படிதான் காமிக்கணும், வேற வழி இல்லை. இது இது பாருங்க, இது ஒரு குகை. இது பாருங்க, நடுவில் ஒரு கல். சரி வாங்க, நம்ம இப்போ ரொம்ப நேரமாக நீங்களாம் எதிர்பார்த்துருந்தா வெண்ணெய் உருட்டி கல்லுக்கு போவோம். வாங்க.